Hi everyone, welcome back to my YouTube channel Books, Papers, Coffee and I am Saranya. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஜான்வரி ரீடிங் ராப்பப். அதாவது ஜான்வரியில் நான் என்னென்ன புக்கெல்லாம் படித்தேன் அண்ட் ஒரு புக்கை பற்றியும் என்னோட தாட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் என்னங்கிறது தான் இன்றைக்கி நான் அவங்க கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஜான்வரியில் நான் மொத்தம் வந்து 7 புக்கு படித்தேன். அந்த 7ல் 3 வந்து ஃபிசிக்கல் காப்பீஸ், 4 வந்து நான் என்னோடய கிண்டில் அன்லிமிட்டட் சப்ஸ்கிரிப்ஷனில் படித்தேன். அண்ட் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து 1131. ஸோ இஃப் யூ வாண்ட் டு நோ ஹவ் ஐ எம் ட்ராக்கிங் தீஸ் திங்ஸ், ஐ ஹாவ் அ ரீடிங் ஜேர்னல். ஸோ நான் அதில் தான் ட்ராக் பண்ணுவேன். அண்ட் நான் வந்து ரீடிங் ஜேர்னலோட டீட்டெயில் வீடியோ வந்து ப்ராப்ளி மேபி நெக்ஸ்ட் வீக் ஐ போஸ்ட். ஃபார் நவ் லெட்ஸ் ஜஸ்ட் டாக் அபவுட் ஜான்வரி இன் டர்ம்ஸ் ஆஃப் ரீடிங். நான் மொத்தம் ஜான்வரியில் வந்து 14 நாள் படிச்சிருக்கேன், விச் இஸ் கிரேட். அண்ட் நான் எத்தனை புக்கு வாங்கியிருக்கேன்னா ஜான்வரியில் ஒரே ஒரு புக்கு தான். அது என்ன புக்குனா ஃப்ரெட்ரிக் பேக்மேனோட ஐ forgot the book name. My grandmother அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். My grandmother wanted to my grandmother sends her regards and apologiesனு ஒரு புக்கு. ஸோ ஏன் வந்து நான் இந்த புக்கு வாங்கினேன் அப்படின்னா, இன்ஃபேக்ட் நான் 2025 ஸ்டார்ட் ஆனப்போவே ஒரு விஷயம் என் மைண்டில் கிளியராக இருந்தது என்னென்னா, ரொம்ப நிறைய இந்த வருஷம் புக்கு வாங்கக்கூடாது, கிண்டலில் இருக்கிறத யூஸ் பண்ணணும், புக்காக வாங்கணும் அப்படிங்கிறது தான். பட் ஒரு சில ஆத்தர் புக்கெல்லாம் வந்து ஃபிசிக்கல் காப்பியாக படித்தா தான் பிடிக்கும். அதில் எனக்கு முரகாமி அண்ட் ஃப்ரெட்ரிக் பேக்மேன், அதுக்கப்புறம் கஃப்கா, இவங்க 3 பேரோட புக்கும் வந்து எனக்கு ஃபிசிக்கல் காப்பி தான் ஐ ப்ரிஃபர் ரீடிங். அண்ட் ஆல்சோ இவங்களோட புக்கு ரொம்ப கிண்டல் அன்லிமிட்டட் சப்ஸ்கிரிப்ஷன்லையும் இருக்காது. ஸோ எப்படி இருந்தாலும் புக் காசு போட்டு வாங்குறதுக்கு ஐ ப்ரிஃபர் ஃபிசிக்கல் காப்பியை காசு போட்டு வாங்கலாமே, ஸோ தட் ஐ கேன் ஓப்பன் அண்ட் ரீட் வென் எவர் ஐ வாண்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் த ஜாய் ஆஃப் ஃபிசிக்கல் புக்ஸ் அது ஒன்று இருக்குல்ல. ஸோ அதனால நான் அந்த புக் வாங்கினேன். அண்ட் இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் மீ ஆன் இன்ஸ்டாகிராம், உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு வந்து அப்சசிவ் ஆத்தர் டிஸார்டர்னு ஒன்று இருக்குது. ஒரு ஆத்தரை எடுக்கிறேன், அது எனக்கு பிடிக்குது அப்படின்னா தொடர்ந்து அந்த ஆத்தரையே நான் படிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இட் ஸ்டார்டட் வித் சுஜாதா. அது வந்து ஸ்கூல் டேஸில் சுஜாதா பிடிச்சது, ஒரே சுஜாதா புக்காக படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஜெயகாந்தன் பிடிச்சது, கண்டினியூஸாக ஜெயகாந்தன். அதுக்கப்புறம் ஜெயமோகன் பிடிச்சது, ஃபுல் ஜெயமோகன். அதுக்கப்புறம் ரஸ்கின் பாண்ட் போச்சு. அதுக்கப்புறம் பெருமாள் முருகன், அதுக்கப்புறம் முரகாமி, நிறைய ஆத்தர், இன்ஃபேக்ட் பாலகுமாரன், அதுக்கப்புறம் நாஞ்சில் நாடன். ஸோ த லிஸ்ட் இஸ் வெரி பிக். ஏதாவது ஒரு ஆத்தர் நான் படிக்கிறேன், எனக்கு அது ரொம்ப இம்பேக்ட் ஆகுது அப்படின்னா தொடர்ந்து ஒரு 6 months நான் அவங்க புக்கையே ஃபுல்லாக படிச்சுட்ருப்பேன். ஒரு பாயிண்டில் நமக்கு போர் அடிக்கும் தெரியுமா, அந்த டைமில் தான் நான் அதை ஸ்டாப் பண்ணுவேனே. ஸோ போன வருஷம் ஃபஸ்ட்டு 6 months வந்து நான் பாலகுமாரன் படிச்சுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு 6 months வந்து நான் பாலகுமாரனில் எந்த ஆத்தருமே அது மாதிரி கண்டினியூஸாக படிக்கல. ஏன்னா ஐ திங்க் ஐ காட் பிஸி வித் ரிவ்யூ ப்ராஜெக்ட்ஸ் தட் ஐ காட் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம். ஸோ என்னால் ஒரு ஆத்தரே எடுத்துகிட்டு ஃபுல்லாக படிக்க முடியல. அண்ட் ஐ ரேன் அவுட் ஆஃப் புக்ஸ் ஆல்சோ. கஃப்கா நான் அந்த மாதிரி படிக்கணும்னு நினச்சேன். மாதம் கஃப்கா புக் ஒன்று படிக்கணும்னு நினச்சேன். பட் நிஜமாவே ஐம் கோனா ப்ளேம் இட் ஆன் டைம் இல்லை, படிக்கல அப்படின்னு சொல்லிடுவேன். பட் இந்த வருஷம் அகெயின் ஐ வாண்ட் டு ரெஸ்யூம் இட். நான் யூஸ்வலாகவே 6 months தான் பண்ணுவேன். ஃபுல் ஒரு வருஷம் உட்காந்து ஒரே ஆத்தர் நான் படிக்க மாட்டேன். நான் ரஸ்கின் பாண்ட் புக் அந்த மாதிரி படிச்சிருக்கேன். எவ்ரி மந்த் ஒரு ரஸ்கின் பாண்ட் புக். பிகாஸ் அவரோட புக்ஸ் எல்லாமே தேர் ஈஸிலி அவைலபிள் ஆன் கிண்டில் அன்லிமிட்டட் இட் செல்ஃப். ஸோ இட் வாஸ் ஈஸி டு ரீட் ரஸ்கின் பாண்ட் புக். பட் ஃப்ரெட்ரிக் பேக்மேன், முரகாமி, கஃப்கா புக்ஸ் எல்லாம் நான் ஐ ஹாவ் டு பை Kindle Unlimited subscription. So if you don't know about Kindle Unlimited subscription, I have made a detailed video about it. நான் அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நான் இந்த வருஷம் ஃப்ரெட்ரிக் பேக்மேன் படிக்கணும்னு டிசைட் பண்ணி ஜான்வரியில் நான் ஆல்ரெடி ஒரு ஃப்ரெட்ரிக் பேக்மேன் முடிச்சிட்டேன். ஸோ ஃபெப்ரவரிக்கான ஒரு ஃப்ரெட்ரிக் பேக்மேன் புக் தான் நான் சொன்ன அந்த மை கிராண்ட்மதர் சென்ஸ் ஹர் ரிகார்ட்ஸ் அண்ட் அப்பாலஜிஸ் அப்படிங்கிற புக்கு. ஸோ without any further delay, let me just start with my January reading wrap up. First நான் ஜான்வரியில் படித்த புக் எதுனா What We Talk About Loneliness When We Talk About Loneliness. இதை எழுதினவர் வந்து சாய் தருண். ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி ரிவ்யூ காப்பி ஃபார் மீ. எனக்கு ஆத்தர் கிட்டேருந்து வந்த ரிவ்யூ காப்பி. இந்த புக்கு வந்து எதை பற்றினா, ஸோ நம்ம லோன்லினஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லோன்லினஸ் அப்படின்னா அந்த ஃபீல் எப்படி இருக்கும், எதெல்லாம் நம்ம லோன்லினஸ்குள்ளே கொண்டு வரோம் அப்படிங்கிறது ஒரு பஞ்ச் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் மூலமாக எழுதியிருப்பார். அண்ட் இதில் வர எல்லா ஸ்டோரியுமே வந்து பயங்கர இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளான கதைகள் தான். அதாவது ஒரு கப்பலை பற்றி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் பற்றி இருக்கும், சிப்ளிங்ஸ் பற்றி இருக்கும். இந்த மாதிரி சுற்றி நமக்கு தெரிஞ்ச கேரக்டர்ஸ் தான். பட் அவங்களுக்குள்ளேயும் ஒரு லோன்லினஸ் பேட்டில் இருக்குது. அதை அவங்க எப்படி வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கதை தான். ஸோ இந்த புக்கில் வந்து ஒரு லைன் வரும், இஃப் தெர் இஸ் சம்திங் you want to do that we don't agree with,
It's our problem. You should still go ahead and do it. You don't need our approval or our validation. ஸோ ஒரு கேரக்டருக்கு வந்து ரொம்ப செல்ஃப் டவுட் இருக்கும். அப்போ இன்னொரு கேரக்டர் வந்து அந்த கேரக்டருக்கு செல்ஃப் டவுட்டில் இருக்கிற அந்த பர்சனுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த மெசேஜ் தான் இது. உனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுது, அதுக்கு நாங்கள் யாரும் அப்ரூவ் பண்ணல அப்படின்னா நீ அதை பண்ணாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கோ அஹெட் அண்ட் டூ இட் பிகாஸ் யூ டோன்ட் நீட் எனி ஒன்ஸ் வேலிடேஷன். இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய லைன் இந்த புக்கில் படிக்கிறப்போ நமக்குன்னே சொல்கிற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாருமே லைஃப்பில் இருந்திருப்போம்ல, ஐயோ நமக்கு ஒரு வேலிடேஷன் தேவை, நீ பண்ணுறது கரெக்டு தான், இது நீ பண்ணு, நீ எடுக்கிற முடிவு கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லணும்னு எதிர்பார்ப்போம்ல. பட் ஏன் அதை எதிர்பார்க்கணும்? அவங்களுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா என்ன, உனக்கு ஒன்று பண்ணணும்னு தோணுதா பண்ணு அப்படிங்கிற மெசேஜ் தான் இது. ஸோ இந்த புக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி இன்ஸ்பைரிங்கான கோச் நிறையவே இருக்கும். அண்ட் யூனோ நம்மளை மாதிரியே எல்லாருமே ஏதோ ஒரு லோன்லினஸ் பேட்டில் கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த புக் வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். இட்ஸ் அன் English book and it is available on Kindle Unlimited for free. In fact நான் வந்து இந்த புக்கை Kindle Unlimited தான் படித்தேன். இந்த புக்கு படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு தோணும் இட்ஸ் ஓகே டு பி லோன்லி சம்டைம்ஸ். எப்போவுமே நமக்கு யாராவது கூடவே இருக்கணும், ஒருத்தர் ஏதாவது நமக்கு வேலிடேட் பண்ணணும், அப்ரூவ் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. சம்டைம்ஸ் இட் இஸ் ஓகே டு பி அலோன். அதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறத இதை விட அழகாக சொல்ல முடியுமான்னு தெரியல. ஐ ரியலி என்ஜாய் திஸ் புக். அண்ட் இந்த புக்குக்கு நான் கொடுத்த ரேட்டிங் வந்து 4. நெக்ஸ்ட்டு வந்து எங்களோட விமன் ஒன்லி புக் கிளப், குவான்ட்ரியல் புக் கிளப்பில் தமிழ் புக் கிளப் ஒன்று இருக்குது, இங்கிலீஷ் புக் கிளப் இருக்குது. அகெயின் இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் தீஸ் புக் கிளப், என்னோட யூடியூப் பயோவில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஜஸ்ட் பிங் த இன்ஸ்டாகிராம் பேஜ், த பேஜ் அட்மின்ஸ் வில் ஆட் யூ. என் கதை அதான் அந்த புக்கோட பேர். இதை எழுதினவர் வந்து இமயம் அந்த எழுத்தாளர் எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. நான் நிறைய அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இமயமோட புக்கு வந்து படிக்கணும். இன்ஃபேக்ட் எங்கள் புக் கிளப்பில் மெயினான ஒரு கோலே எங்களுக்கு என்னென்னா டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், தெரியாத ஆத்தர்ஸை போய் படிக்கணும். பட் அவங்களாம் ஃபேமஸாக இருந்திருப்பாங்க, பட் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆத்தர் தான் வந்து இமயம். இந்த என் கதை வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை. ஒரு பையன் பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்க ஹஸ்பண்ட் செத்து போயிடுவார். ஒரு இளம் விதவை, அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கும். அவங்க மேலே வந்து ஒருத்தனுக்கு காதல் வருது. அவங்க ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த பொண்ணு வராங்க, ஸ்கூலில் கிளர்க்கு வேலையாவோ ஏதோ ஒரு வருவாங்க. அவங்க நான் படித்து இது 3 வாரம் ஆகுது. ஸோ நான் வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி ஸ்டோரி சொல்கிறேன். ஸோ அந்த பொண்ணு வந்து இந்த பையன் இருக்கிற ஊருக்கு வருவாங்க. இந்த பையன் வந்து அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த பொண்ணு பார்க்குற எல்லாருக்குமே வந்து எப்படி சொல்கிறது, ஐயோ அந்த பொண்ணோட நிழல்லையாவது நம்ம இருந்துட மாட்டோமா, அந்த பொண்ணு நம்மளை பார்த்து சிரிச்சிட மாட்டாளா, ஓரமாக ஒரு பார்வை பார்க்க மாட்டாளா, அந்த மாதிரி தோணும். அவ்வளோ அழகாக இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணோட வர்ணனைகள்லாம் அந்த சாப்டர்ஸில் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் இமயம். ஸோ அந்த பொண்ணு மேலே இவனுக்கும் காதல் வருது. 2 பேரும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து டிஃபைன் பண்ணிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் ஒன்றாவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றா இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணுவான். இவனுக்கு வந்து வேலை எதுவுமே கிடையாது. அவங்க வீட்லேயும் நான் வேலைக்கு போறியா எதுவும் கேட்க மாட்டாங்க. அவனோட 24 மணி நேரம் சிந்தனையும் அந்த பொண்ணு மட்டும்தான். ஒரு பைத்தியக்காரத்தனமான காதல். இன்ஃபேக்ட் இவனை விட அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் பெரியவங்க ஆக்சுவலி. பட் இந்த காதல் வந்து ரொம்ப ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு காதலாக இருக்கும். அது அவர் எழுதியிருக்கிற விதத்திலே தெரியும். அதாவது அது டாக்ஸிக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த பொண்ணுக்காக எல்லாமே பண்ணுறது, அவங்களுக்கு அகைன் வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இவனும் அந்த ஊருக்கு போகிறது. ஸோ பேசிக்கலி அவங்களுக்கு இருக்கிறது வந்து ஒரு கள்ளத்தொடர்பு தான் இல்லையா. ஸோ அந்த கள்ளத்தொடர்பு வந்து அவன் க்ளோரிஃபை பண்ணுவான், அந்த பையன் வந்து அதை க்ளோரிஃபை பண்ணுவான். சுற்றி இருக்கிற யாரும் க்ளோரிஃபை பண்ண மாட்டாங்க, அந்த பையன் வந்து அதை க்ளோரிஃபை பண்ணுவான். ஸோ அந்த பொண்ணு வந்து வேலை மாறி வேறு ஊர் போகிறா, கடலூர் போவா. அங்கேயும் போய் உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகுது. பட் அங்கே என்ன ஆகுது, அந்த பொண்ணு வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற ஆண்கள் கிட்டே கொஞ்சம் க்ளோஸாக பழகிறாளா இல்லை அவன் அப்படி தப்பாக நினைக்கிறானாங்கிறது தான் கதையே. இவ வந்து அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாள், நான் தப்பாக பழகலை, நான் வந்து வேற ஒரு இன்டென்ஷனில் பண்ணுறேன், உனக்கு அது புரியாது அப்படின்னு இவன் சொல்லுவாள். ஸோ ஒரு கேப் அங்கே ஃபார்ம் ஆகும், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஒரு பாயிண்டில் அவனுக்கு வந்து இந்த பொண்ணை கொலை பண்ணிடலாம், ஏன்னா அவள் தனக்கு உண்மையாக இல்லைங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணி அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணிடலாம் அப்படின்லாம் யோசிப்பான். ஸோ அதாவது நமக்குன்னு ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருள் நம்மளை விட்டு போகிறப்ப நமக்கு ஒரு ஏக்கம் வரும் தெரியுமா. அந்த மாதிரி இந்த பையன் வந்து அந்த பொண்ணு ஒரு பொருள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருப்பான் ஒரு பாயிண்டில். அவள் என்னோடது, அவகிட்ட யாரும் பேசக்கூடாது, அவளும் யார்கிட்ட பேசக்கூடாது, எனக்கானவ. பட் 2 பேரும் மேரிட் கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை எதுவுமே கிடையாது. இட் வாஸ் பியோர் லஸ்ட் லவ்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பாயிண்ட்ல வந்து ரொம்ப அக்ரெசிவாக அந்த ரிலேஷன்ஷிப் மாறும். ஸோ அப்போ என்ன முடிவு எடுக்கிறான், கதை எப்படி போகுதுங்கிறது தான் இதோட கிளைமேக்ஸாக இருக்கும். அண்ட் ஐ ஜென்யூன்லி அக்ரி, இந்த புக் வந்து எல்லாருக்கும் பிடிக்காது. இன்ஃபேக்ட் எங்கள் புக் கிளப்பில் படித்த நிறைய பேருமே வந்து தே ஃபெல்ட்
இது வந்து நல்லா இல்லைங்கிற மாதிரி வி காட் ஃபீட்பேக்ஸ் அண்ட் ஆல். பட் ஃபார் மீ ஐ ரியலி லைக் டு திஸ் புக். ஏன்னா இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான காதல் பண்ணுறவங்க இருக்காங்க. இந்த புக்கில் தான் எப்படின்னா நம்ம நிஜ லைஃப்லேயே நமக்கு தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி முட்டாள்தனமான ஒரு காதல். அதாவது லாஜிக்கே இருக்காது அந்த ரிலேஷன்ஷிப்பில், பட் அது மாதிரி லவ் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு எழுதப்பட்ட கதையாக தான் நான் இதை பார்க்குறேன். அண்ட் இந்த புக்கோட எழுத்து மொழி வளம்லாம் வந்து சான்ஸே இல்லை. அது போரே அடிக்காது இந்த புக்கு. உங்களுக்கு கதை பிடிக்கலன்னா கூட நீங்கள் எடுத்த உடனே இந்த புக்கு ஃபுல்லாக படித்து முடிச்சிடுவீங்க. அவ்வளோ சுவாரஸ்யமாக கொஞ்சம் அந்த காண்டாக தான் இருக்கும் அந்த கேரக்டர் பண்ணுறதெல்லாம். பட் இது வந்து கதைங்கிறதுனால இந்த மாதிரி ஆட்கள் நிஜத்தில் இல்லைங்கிறது கிடையாது, இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு சொல்லப்பட்ட கதையாக தான் நான் இதை பார்க்குறேன். அண்ட் இதுக்கு நான் கொடுத்த ரேட்டிங் வந்து 4. அடுத்தது ஓகே, நான் ஃபஸ்ட்டு படித்த 2 புக்குமே வந்து கிண்டலில் படித்ததுனால ஐ டிடன்ட் ஷோ த புக் கவர். ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொல்ல போகிற புக் வந்து செம்பியன் கிழாலடிகள். இதை எழுதினவர் வந்து சிரா. ஸோ ஆல்ரெடி இவரோட புக்கு நான் 4 படிச்சிருக்கேன். சோழ சூரியன் ஒரு சீரீஸாக வரும். ஸோ அதில் வர 3வது புக்கு தான் இது. செம்பியன் கிழாலடிகள் எனக்கு இவர்கிட்ட பிடிச்சதே என்னென்னா கதை வந்து நம்ம ஹரி படம் இருக்குது தெரியுமா, அந்த சிங்கம்லாம் எடுத்தார், சிங்கம் வேல்லாம் எடுத்தார்ல, அந்த மாதிரி எடுத்தால் சும்மா அப்படியே ஃபுல் ஸ்பீடில் ஜெட்டு மாதிரி போகும் கதை. இவரோட புக்கு எல்லாமே விறுவிறுன்னு போயிட்டே இருக்கும். எனக்கு அதனாலே ஒரு புக்கு வந்து படிக்கிறது ரொம்ப ஈஸி. இன்ஃபேக்ட் ஐ காட் திஸ் ஆஸ் அ ரிவ்யூ காப்பி ஃபார் இன்ஃபர்மேஷன். ஸோ இவரோட புக்கு எப்போ ரிவ்யூ காப்பி வந்தாலும் நான் வந்து அதை லாஸ்ட் மினிட் எக்ஸாம் படிக்கிற மாதிரி டக்குன்னு எடுத்து டப்புன்னு முடிச்சிடலாம். அந்த மாதிரி விறுவிறுன்னு போகும். அண்ட் இது எதை பற்றி அப்படின்னா வீரபாண்டியன் மன்னரை வந்து சோழர்கள் கடத்தி வச்சுருவாங்க. அவர் அங்கே போய் ஜெயிலில் இருப்பார் அவர். ஸோ அந்த டைமில் நாடால் ஆள் இருக்க மாட்டாங்க. அரசவையில் வந்து ஒரு சலசலப்பு வரும். அந்த டைமில் செம்பியன் கிழாலடிகள் பாண்டிய நாட்டோட ராணி வந்து எப்படி அந்த மக்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க, சோழர்கிட்ட இருந்து மன்னரையும் மீட்டு வரணும். ஸோ அந்த வேலையை எப்படி பார்க்குறாங்க. ஜென்ரலாகவே மன்னர் இந்த இடத்துல டக்குன்னு அரசி வந்தோடனே அங்கே இருக்கிற அமைச்சர்களாலே ஏற்றுக்க முடியாது. இவங்க சொல்லி நம்ம என்ன கேட்குறது, ஒரு பொம்பளை சொல்லி நம்ம என்ன கேட்குறதுங்கிற ஒரு ஆட்டிடியூட் வரும். அதெல்லாம் அப்படி தட்டி உட்கார வச்சு அவங்க எப்படி ஆளுமை அங்கே நிலைநிறுத்துறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையே. இன்ஃபேக்ட் இதோட புக் கவர் பார்த்தாலே உங்களுக்கு கதை தெரியும். மன்னர் சேர் எம்டியாக இருக்கும், அவங்க இங்கே உட்காந்துருப்பாங்க. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் புக். அண்ட் இந்த புக்கு நீங்கள் டேரெக்டாக இது மட்டும் படித்தாலுமே உங்களுக்கு புரியும். பட் ஐ வுட் சஜஸ்ட் நீங்கள் இதை சீரீஸாக படிக்கணும். சோழ சூரியன் 1, 2, 3 இருக்கும். அந்த சீரீஸாக நீங்கள் படிச்சிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு என்ஜாய் திஸ் புக் மோர். ஓகே, அடுத்து நான் படித்த புக்கு வந்து அவள் இவள் உவல் ஹேஸ் டு பி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரீட் ஆஃப் திஸ் மந்த். ஸோ இது வந்து முச்சந்து மன்றம் அப்படிங்கிற ஒரு டீம், இதுவுமே வந்து எனக்கு வந்து ரிவ்யூ காப்பி தான். ஸோ முச்சந்து மன்றம்ங்கிறவங்க வந்து ஒரு சோஷியல் மீடியா விமன் ஆக்டிவிஸ்ட் குரூப் மாதிரி. அவங்க ட்விட்டரில் அவங்க கம்யூனிட்டியாக அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. விமன் விஷயத்தில் விமன் எம்பவர்மெண்ட்க்கு நிறைய பண்ணுறாங்க அவங்க டீமாக. ஸோ அவங்க டீம்லேருந்து பப்ளிஷ் பண்ண ஒரு புக்கு தான் இது. மொத்தம் 14 சிறுகதைகள் இருக்கும். சின்ன வயசுலேருந்து பெண்களுக்கு அந்த முடக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கும் இல்லையா. ஒரு பெரியவளானதுக்கப்புறம் அந்த பொண்ணு ட்ரெஸ் பண்ணுற விதத்தை நோட்டீஸ் பண்ணி இப்படி பண்ணாத எப்படி இருன்னுவாங்க. அப்புறம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பொண்ணை வந்து எதுவும் பண்ணக்கூடாது, இப்படி இதெல்லாம் கேட்டால் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி கல்யாணமும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு போகிற இடத்துல அவளுக்கான ஃப்ரீடம் கிடைக்கலன்னா அப்போ பொண்ணுக்கான ஃப்ரீடம் வந்து சின்ன வயசுலேருந்து அவள் சாகிற வரைக்கும் யாரோ ஒருத்தர் கொடுக்கணுங்கிற நிலைமையிலேயே இருந்திருக்கு பெண் சுதந்திரம். இப்போ தான் அந்த பபிள்லாம் பிரேக் ஆயிருக்கு. பட் ஆரம்ப காலத்தில் பெண் சுதந்திரம்ங்கிறது வந்து யாரோ ஒருத்தரையும் நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்களா, நம்ம அம்மா அப்பா அலோவ் பண்ண மாட்டாங்களா, புருஷன் அலோவ் பண்ண மாட்டானா, மாமியார் அலோவ் பண்ண மாட்டாங்களா, அந்த மாதிரியே பெண்கள் இருந்திருக்காங்க. பட் சுதந்திரம்ங்கிறது யாருக்கும் கொடுக்க வேண்டாம், அது உன்னோடது, நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜை ஒரு 14 சிறுகதைகள் மூலமாக நான் இதில் சொன்னது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த கல்யாணங்கிற விஷயம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இதில் அந்த மாதிரி பல ஸ்டோரிஸ் இருக்குது. ஒரு ஸ்டோரியுமே வந்து நம்ம நிஜத்தில் எல்லா பெண்களும் கோத்ரூ பண்ணியிருப்போம், நமக்கு தெரிஞ்சவங்க கோத்ரூ பண்ணியிருப்பாங்க, நம்ம அம்மா கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. நம்மளை சுற்றி இருக்கிற பெண்களோட கதைகள் தான் இந்த புக்கில் இருக்குது. இதோட டாபிக் பாருங்களேன், தலைப்பு அவள் இவள் உவல். அவங்கள பற்றி இவங்களை பற்றி உங்களை பற்றின கதை தான் இது. பெண்கள் பற்றின புத்தகம் அப்படின்னா பெண்கள் தான் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே படிக்கணும். இதை படிக்கிற ஆண்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் சுற்றி இருக்கிற பெண்களை கரெக்டாக ட்ரீட் பண்ணுறீங்களா இல்லை அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி செக்கை, ஒரு செல்ஃப் அனலைசிஸ் இது உங்களுக்கு கொடுக்கும். திஸ் இஸ் ஆல்சோ மை 4-star ரீட் ஃபார் திஸ் மந்த்.
அடுத்து நான் என்ன புக் படித்தேன்னா என் தலைவனோட புக் த ஆன்சர் இஸ் நோ பை ஃப்ரெட்ரிக் பேக்மேன். நான் சொன்னேன் இல்லை, நான் எவ்ரி மந்த் ஒரு ஃப்ரெட்ரிக் பேக்மேன் புக்கு படிக்கணும் டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இந்த முதல் 6 மாதம் ஆஃப் 2025. ஸோ அதில் நான் படித்தது தான் வந்து த ஆன்சர் இஸ் நோ. ஸோ இந்த புக்கு வந்து கிண்டில் அன்லிமிட்டடில் ஃப்ரீயாக தான் இருந்தது. திஸ் இஸ் சச் அ லவ்லி புக். இந்த கேரக்டர் எப்படின்னா அவனுக்கு தனியாக நிம்மதியாக அவன் வேலை உண்டு, அவன் ஒன்று இருக்கணும். யாராவது எதாவது கேட்டால் அவன் சொல்கிற பதில் என்னென்னா நோ. அவனை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா நோ சொல்ல பழகிட்டா போதும். யாராவது எதாவது கேட்குறாங்களா நோ அப்படி சொல்லி துரத்தி விட்டால் போதும். பீப்புளே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறான். ஒரு லோனராக இருக்கணும்னு நினச்சா அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறான். லைஃப்பில் ஒரு பேன் நம்ம சமைக்கிறோம்ல, அந்த அடுப்பு பேன் வந்து அவன் லைஃபே மாற்றிச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? பட் அதுதான் கதை. அவன் வீட்டுக்கு வெளில ஒரு பேன் இருக்கும். அந்த பேனை வச்சு தான் கதையே ஆரம்பிக்கும். அந்த பேன் வந்து யார் போட்டதுன்னு தெரியாமல் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எல்லாரும் அவன் வந்து சந்தேகப்பட்டு அடிச்சுக்கிட்டு கடைசியில் ஒரு பேன் இருந்த இடத்துல ஒரு ஊர் குப்பை வந்து சேர்ந்துடும். அந்த விஷயம் நடக்கும்போது இந்த லோனராக இருந்த இந்த பையன் வந்து எப்படி இந்த கம்யூனிட்டி கூட அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு மாதிரி ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடும் அவனுக்கு. அண்ட் எனக்கு பேக்மேனோட ஒர்க்கில் ரொம்ப பிடிக்கும். அவர் இது இந்த அக்கம் பக்கத்தை கொண்டு வந்து அவர் எழுதுகிற கதைகள் எல்லாமே நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் நான் அவரோட புக்கு ஒரு 3 தான் படிச்சிருக்கேன் இது வரைக்கும். 3த்துலையுமே அவர் நெய்பர்ஸை கொண்டு வர விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேன் கால்டு ஓ இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஓ அண்ட் இதில் வர அந்த மேல் கேரக்டர் வந்து ரொம்ப சிமிலர். 2 பேருமே ரொம்ப கிரம்பி. அவங்க வந்து பீப்புளை பிடிக்காது, பீப்புளே வேணாங்கிற மாதிரி தன்னை காட்டிப்பாங்க. பட் அவ்வளோ அன்பு அவங்களுக்குள்ளே இருக்கும். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் புக் அண்ட் வெரி குட்டி புக். 67 பேஜ் தான். நீங்கள் எடுத்தால் ஒரு 1 ஹவர்க்குள்ளே முடிச்சு தூக்கி போட்டு போயிடலாம். சூப்பரான புக் இது. அடுத்தது இந்த புக். இது வந்து எங்களோட விமன் ஒன்லி புக் கிளப்போட இங்கிலீஷ் புக் கிளப்பில் நாங்கள் படித்த புக் இது. ஐ வாண்ட் டு டை பட் ஐ வாண்ட் டு ஈட் டோக்போக்கி. இது வந்து ப்ரொனவுன்சியேஷன் ஃபார் ஷுர் தப்பு. ஏன்னா கூகுளில் ஒன்று வருது. ஸோ ஏதோ ஒன்று. ஓகே, இதை எழுதினவங்க வந்து பேக் செஹின்னு நினைக்கிறேன். யா பேக் செஹி. ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு 28 வயசு பொண்ணு வந்து அவரோட தெரப்பிஸ்ட் கிட்ட போய் அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தெரப்பிஸ்டோட அவங்களுக்கு நடந்த கான்வர்சேஷன் தான். இட்ஸ் மோர் லைக் அவங்களோட பயோகிராஃபின்னு சொல்ல முடியாது, மெமோர் மாதிரின்னு சொல்லலாம். அவங்க பர்சனல் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி எழுதினது தான். எனக்கு இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப பிடிச்சிது. இதில் இருக்கிற நிறைய ப்ராப்ளம் என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்சுது. ஓகே, நம்மளும் இதை கோத்ரூ பண்ணியிருக்கோம், நம்மளும் அந்த டைமில் இமோஷ்னலாக அப்படி தோணும். இந்த கான்ஃபிடென்ஸ், அதாவது எங்கெங்கெல்லாம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பிரேக் ஆகுது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது, அதை பற்றியெல்லாம் ரொம்ப அழகாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப பிடிச்சிது உண்மையிலே. பட் அதுக்கப்புறம் வந்து இந்த புக்கில் வந்து சம்திங் இஸ் மிஸ்ஸிங். எனக்கு அது எப்படி கரெக்டாக சொல்லணும்னு தெரியல. ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம். அஃப்கோர்ஸ் தெரப்பின்னா ஒரே இதுதான் இருக்கும். பட் அது ஒரு புக்காக ப்ரெசென்ட் பண்ணுறப்போ மேபி இன்னும் கொஞ்சம் வேறு டைமென்ஷன்லேருந்து கொண்டு போயிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் இந்த புக்கு வந்து நான் நிஜமாக இன்ஸ்டாகிராம்லலாம் பயங்கரமாக இதை பற்றி பார்த்து தான் நான் வாங்கினேன். இந்த புக்கு வந்து நான் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே ஒன்றா வாங்கலாம்னு நினச்சேன். பட் தென் ஐ டிசைடட் பார்ட் 1 படிச்சுட்டு பிடிச்சா பார்ட் 2 போகலாம் அப்படின்னு. நவ் ஐ எம் ஹாப்பி தட் ஐ டென்ட் பை த பார்ட் 2 பிகாஸ் நான் இதையே அவ்வளோவா உண்மையை சொல்லலாம் என்ஜாய் பண்ணவே இல்லை. இந்த புக்கில் வந்து ஒரு பெரிய சொல்யூஷன் வரும், ஏதோ ஒரு பெரிய சேஞ்ச் வரும் அப்படின்னு நினச்சா. பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு கான்வர்சேஷனலாகவே முடிஞ்சிச்சு. அந்த பொண்ணுக்கு அவளுக்கு என்ன தோணுதோ அவள் டைரியில் எழுதுறா. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப எப்படி சொல்கிறது, மோனோட்டானஸாக இருந்தது. பட் இந்த புக்கு வந்து எனக்கு ஒர்க் ஆகலைங்கிறதுனால எல்லாருக்குமே ஒர்க் ஆகாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். திஸ் புக் வில் மீன் different things to different people. Just because it didn't work for me, that doesn't mean that this book wouldn't work for you. உங்களுக்கு இந்த புக் வந்து ஒரு பயங்கர கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கலாம், லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கலாம். எனக்கு இந்த புக்கு வந்து சிங்க் ஆகலை, அவ்வளோதான். பட் இட்ஸ் நாட் அ பேட் புக். இட்ஸ் அ வெரி குட் புக். இட்ஸ் அ வெரி வெல் டிரான்ஸ்லேட்டட் புக். இது ஒரிஜினலாக ஜாப்பனீஸில் வந்து. ஸோ இட்ஸ் அ வெரி வெல் ரிட்டன் புக். தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். அண்ட் இதில் வர டாபிக்ஸ் ஆகட்டும், அவங்க தெரப்பிஸ்ட் கூட நடக்கிற டிஸ்கஷன் ஆகட்டும், எல்லாமே நல்லாயிருக்கும். பட் த ஒன்லி திங் இட் டென்ட் ஒர்க் ஃபார் மீ. நான் வந்து ஏதோ ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். அண்ட் அது வந்து எனக்கு இது கிடைக்கல. ஆஸ் ஐ வாஸ் சேயிங், சம்திங் வாஸ் மிஸ்ஸிங். செகண்ட் ஆஃப் வந்து அந்த அளவுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இருந்த ஒரு அட்டென்ஷனோ இன்ட்ரெஸ்ட்டோ எனக்கு செகண்ட் ஆஃப்ல இல்லவே இல்லை. ஓகே, எப்போ புக்கு முடிச்சுட்டு போவோங்கிற அந்த ஜோனுக்கு போயிட்டுனா ஏதாவது ஒரு டெப்த்தாக ஒரு விஷயம் நடக்கும், ஏதாவது ஸ்ட்ராங்காக ஒரு சேஞ்ச் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாதனால இது வந்து எனக்கு ஒரு 3 ஸ்டார் ரீட் ஆகிடுச்சு. ஸோ ஐ திங்க் ஐ எம் டன் வித் த புக். ஓகே, இன்னும் ஒரு புக் இருக்குது, டேல்ஸ் ஆஃப் ஃபாஸ்டர் கேஞ்ச். இது வந்து ரஸ்கின் மான் எழுதினது. இதுவும் நான் கிண்டல் அன்லிமிட்டடில் தான் இந்த புக்கை பிடிச்சேன்.
அவர் வந்து முசூரியில் இருப்பார். ஓகேயா, ஹி லிவ்ஸ் இன் முசூரி. ஸோ போர் அடிக்குதுன்னு சொல்லி வெக்கேஷனுக்காக இந்த ஊர் வராரு. அந்த ஊருக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஃபேமிலி அவருக்கு வந்துடும். லைக் அவரோட எப்படி சொல்கிறது, சொந்த ஊர் வந்து நம்ம அடிக்கடி போகலனாலும் தெர் இஸ் அ பார்ட் ஆஃப் அஸ் தட் பிலாங்ஸ் டு அவர் சொந்த ஊர். ரீசெண்டாக ஒரு ஷாருக் கானோட ரீல் கூட பார்த்தேன். அவர் ஃபாரின்லேருந்து வந்திருப்பார். எங்கே போனாலும் மினரல் வாட்டர் பாட்டில் வச்சு குடிச்சிட்டு இருப்பாரு தண்ணி. பட் அவர் சொந்த ஊர் போகும்போது அந்த பானை டம்ளரில் தண்ணி வாங்கி குடிப்பார். ஸோ சொந்த ஊரில் நம்ம எல்லாருமே நம்ம உடம்புல இருந்து ஒரு அங்கமோ ஒரு பாகமோ நம்ம சொந்த ஊர் சார்ந்து அந்த நினைவுகளுக்கு சொந்தமாக நம்ம வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அவர் இந்த ஊருக்கு ஒரு எப்படி சொல்கிறது, சுற்றி பார்க்குற மாதிரி போகிறார். ஒரு வெக்கேஷன் மாதிரி போய் அந்த ஊர் அவருக்குள்ள ஒரு அங்கமாக மாறுது. ஜென்ரலாகவே ரஸ்கின் மான் புக்குனால ஹியூமர் நிறைய இருக்கும், கிரேசியான சம்பவங்கள் நிறைய இருக்கும். திடீர்னு பார்த்தா அங்கே புலி வருது, நிறைய என்னது பாம்பு வருது, அதுக்கப்புறம் லெப்பார்ட், ஐ மீன் திஸ் ஒன் மோர் அனிமல், மான்லாம், குரங்கு, என்னமோ அனிமல்ஸ் எல்லாம் வருது இதில். ஸோ அனிமல்ஸ் வரும். அதுக்கு இவர் இன்ஃபேக்ட் பிகாஸ் அதெல்லாம் ஹில் ஸ்டேஷன் இல்லையா, இவர் போன டைமில் அங்கே ஆக்சுவலி ஃபாரஸ்ட்டில் அனிமல்ஸ்லாம் இருந்திருக்கு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிக்ஷன் கிடையாது, கொஞ்சம் ஃபிக்ஷன் கலந்து உண்மை கலந்து எழுதப்பட்டதான். அவ்வளோ என்டர்டைனிங்கான ஒரு புக் இது. இதை படிக்கிறப்ப நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க ஆக்சுவலாக, ஜென்யூன்லி யூனோ. ஓகே, சின்ன சின்ன விஷயம் தானே என்ஜாய் பண்ணலாமே தோணும், அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக இருக்கும் இது. அவர் வந்து ஒன்றுமே இல்லாமல் பசியோடு தூங்குறப்போ கூட தாங்கிட்ட ஒருத்தர் அன்பாக இருந்தாருன்னு சொல்லி சந்தோஷமாக தூங்குவார். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் புக். நான் ரஸ்கின் மான் படித்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் இந்த புக் படித்தேன். ஸோ எனிவே, தீஸ் ஆர் த 7 books I have read. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வாட் வி டாக் அபவுட் வென் வி டாக் அபவுட் லோன்லினஸ். இது எழுதினது வந்து சாய் தருண். நெக்ஸ்ட் வந்து எங் கதை பை இமயம். அப்புறம் செம்பியன் கிழாலடிகள் பை சிரா. அதுக்கப்புறம் த ஆன்சர் இஸ் நோ பை ஃப்ரெட்ரிக் பேக்மேன். அப்புறம் ஐ வாண்ட் டு டை பட் ஐ வாண்ட் டு ஈட். I don't want to pronounce that word, தப்பாக இருந்தாலும் I'm not going to say it. பேக் செஹி எழுதினது. அப்புறம் டேல்ஸ் ஆஃப் ஃபாஸ்டர் கேங் பை ரஸ்கின் பான். அதுக்கப்புறம் அவள் இவள் உவள், இதை எழுதினவங்க வந்து முச்சந்தம் டீம். ஸோ ஐ திங்க் இந்த புக்கில் வந்து ஒரு 5 புக்கு ரிவ்யூஸ் வந்து ஆல்ரெடி நான் என்னோட பிளாக் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருப்பேன். I'll attach those links as well. ஸோ நீங்கள் அதை பார்க்குறப்போ you will get a detailed review. And yeah, this is my book journal, reading journal. இதை பார்த்தா நான் இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ யா, இட்ஸ் நாட், ஐ மீன் நம்ம நிறைய புக்கு படிக்கிறோம், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா. ஸோ ஐ ஆல்வேஸ் லவ் ஹேவிங் அ ரீடிங் ஜேர்னல். போன வருஷம் நான் ரெகுலராக யூஸ் பண்ணல, இந்த வருஷம் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் யா, நான் நெக்ஸ்ட் வீக் வந்து ஜான்வரி மந்தோட ரீடிங் ஜேர்னலை மட்டும் நான் ஃப்ளிப் த்ரூ மாதிரி காமிக்கிறேன். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி சஜஷன்ஸ் ஃபார் த யூடியூப் சேனல், ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட் செக்ஷன். பிகாஸ் this girl is genuinely running out of ideas and inspiration. I know நிறைய பேர் வந்து planner journaling related content கேட்குறீங்க, but what kind of journaling content, I'm not sure, because journaling it's a very big topic. நீங்கள் எந்த மாதிரி journaling வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க எனக்கு தெரியல. So let me know in the comment section, okay, என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், or give some topic suggestions and all. But vlog or desk tour, bookshelf tour I've already done. Vlog, desk tour, இது ரெண்டுத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுங்க. I'm not comfortable doing vlog tour or home tour or any kind of the personal space touch பண்ணுற மாதிரியான வீடியோஸ் and all. I'm not comfortable yet, but yeah, maybe in future. So yeah, that's all for today. I hope you found this video helpful. And yeah, நான் சொன்ன எல்லா புக்கோட பர்ச்சேஸ் லிங்க்குமே வந்து நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். And yes guys, happy reading. And நீங்கள் ஜான்வரியில் எத்தனை புக் படிச்சிங்க, உங்களோட பெஸ்ட் ரீட் எது? ஓகே, I forgot to tell one important thing. ஸோ வாட் இஸ் மை டாப் ரீட் அண்ட் அதாவது ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ரீட் எது, ஒஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், நாட் ஸோ குட் ரீட் மாதிரி. ஓகே, ஸோ இந்த 7 புக்கில் என்னோட பெஸ்ட் ரீட் வந்து ஐ திங்க் த ஆன்சர் இஸ் நோ பை ஃப்ரெட்ரிக் பேக்மேன். இதுதான் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ரீட். அண்ட் லீஸ்ட் ஃபேவரட் ரீட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐ வாண்ட் டு டை பட் ஐ வாண்ட் டு ஈட், அந்த புக் தான் வந்து இட்ஸ் மை லீஸ்ட் ஃபேவரட். யா, தட்ஸ் ஆல். Bye. Hope you're all doing good. Stay happy, stay safe, and stay grateful.